ஒரு ட்ராப் ஆயில் விடாமல் ரவா கிச்சடி ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்காக தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பொடி பொடியாக வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ரவா கிச்சடி செய்கிறதுக்காக ஈலுக்ஸ் பிராண்டில் இருக்க 24 சென்டிமீட்டர் ரெகுலரில் தாங்க செய்ய போகிறேன். இது பார்த்தீங்கன்னா 304 சர்ஜிக்கல் ஸ்டீலால் செஞ்சுருக்குங்க. அதுக்கப்புறம் அடி கனமாகவும் இருக்கும். ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுட்டு சமைச்சிக்கலாங்க. அடி பிடிக்கவே பிடிக்காது. ஒரு ட்ராப் ஆயில் கூட விட வேண்டியது இல்லைங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ லைட்டாக ஹீட் ஆகிருக்கு. ஒரு டம்ளர் ரவை சேர்த்து வறுத்து விட்டுக்கிறேங்க. பாருங்கள், வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா சூடாகிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ கடுகு போட்டுக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த இண்டிகேட்டர் நீடில் பார்த்திங்கன்னா ஹீட் ஆக ஆக மூவ் ஆகிட்டே இருக்குங்க. இப்போது கடுகு வெடிக்கும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ளேமை நான் வந்து லோவில் வச்சுட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா வதங்கியிருக்கு. அது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பொடி பொடியாக கட் பண்ண கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நீடில் மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போது நல்ல வாசனையாக இருக்குங்க. நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த லிட்டு பார்த்திங்கன்னா சைட்லேயே வச்சுக்கலாம். இப்போ வந்து 80க்கு வர வரைக்கும் நம்ம வச்சுக்கலாங்க. 80க்கு வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருக்கும். இப்போ பாருங்கள், 80க்கு வந்துடுச்சு நீடில். ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு தண்ணி. இப்போ வந்து ரவையை நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம எப்போயுமே ஒரு கையில் கலந்துட்டு ஒரு கையில் நம்ம போடுவோம். அந்த மாதிரி போட தேவையில்லைங்க. இதை அப்படியே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கட்டி கட்டியெல்லாம் ஆகவே ஆகாது. பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை பாருங்கள் ஆஃப் பண்ணிடுறேன் நான். ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அந்த ஹீட்லே நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிருங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ரவா வெஜிடபிள் கிச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு ட்ராப் கூட நம்ம ஆயிலே விடலைங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் என்ன மாதிரி ஹெல்த்தி குக்கிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி நான் போடுறேங்க. நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.